எல்லாருக்கும் வணக்கம். குரூப் 2வோட ரிசல்ட் போட்டாங்க. 2, 2A அப்படின்னு சொல்லி அவங்க 2 லிஸ்ட் விட்டாங்க. இந்த 2 லிஸ்ட்டையும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு 2 நாளா பயங்கரமான மன உளைச்சல். என்ன அப்படின்னா, இந்த 2 லிஸ்ட்லயுமே என்னோட நம்பர் இருக்கு. ஆனா, இதுக்கப்புறம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறேன்? நாள் இவ்ளோ கம்மியா இருக்கே! போஸ்டிங் இவ்வளோ தான் இருக்கே! அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு மன உளைச்சல், மனப்போராட்டம். சரி ஓகே. நம்மளோட பலம் என்ன? பலவீனம் என்ன? அப்படின்னு சொல்லி வழக்கம் போல நம்ம எழுதி ஒரு அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அப்படி பார்க்கும்போது, இப்ப நம்மளுக்கு டோட்டலா வந்து குரூப் 2ல 80 போஸ்டிங். அதுக்கு அவங்க எத்தன பேர்த்த அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1126. குரூப் 2ஏல 748 போஸ்டிங். அதுக்கு 9457 பேர வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ, டோட்டலா 828 போஸ்டிங்க்கு 10,583 பேர் வந்து நம்ம எக்ஸாம் எழுத போறோம். சரிங்களா? இப்ப ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 22ஆம் தேதி போட்டாங்க. அப்ப நெறைய பேர் வந்து ரிமைண்டர் போடுவாங்க. அந்த மாரி நாங்கலாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாரி ஏதோ ஒரு நோட்டுன்னு வையுங்களேன். அந்த நோட்டோட அட்டையில ஆ எக்ஸாம்க்கு எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாரி பிரிச்சு எழுதிருவோம். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். இந்த மெத்தட் தான் இப்போ வரைக்குமே. இது வந்து பாரம்பரியமா பல வருடங்களா ஃபாலோ பண்ற மெத்தடு. இந்த மெத்தட் தான் இப்போ வரைக்கும் நானும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். 22ஆம் தேதி ரிசல்ட் விட்டாங்க. உடனே எடுத்து எழுதிட்டேன். டிசம்பர்ல இவ்வளோ நாள் இருக்கு. ஜனவரியில இவ்வளோ நாள் இருக்கு. பிப்ரவரியில இவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். ஆனா, எனக்கு 2 நாளா வந்து என்ன பண்றது? இத நம்ம எப்படி பண்ண போறோம்? இந்த எக்ஸாம எப்படி எழுதுறது? ஆ ஏன்னா, போன எல்லாத்துலயுமே அடி. 2022ல எழுதுனது அடி, 24ல எழுதுனது அடி. டிஎன்பிசி நம்மளுக்கு குடுக்குற அந்த வலிய நம்ம மறக்கறக்கு எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? அதெல்லாம் மறந்து, மறுபடியும் படிச்சு, ப்ரிலிம்ஸ கிளியர் பண்ணி, இப்ப மெயின்ஸுக்காக நின்னுட்டுருக்கேன். என்ன மாரி தான் நீங்களும். ஏன்னா, லேடீஸ்னாலே பொதுவா நம்மளுக்கு வந்து ஃபேமிலியும் பார்த்தாகணும். ஸோ, இந்த நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்லயே நான் வந்து எடுத்து எழுதிட்டேன். டிசம்பர்லேருந்து. அதாவது ரிசல்ட் விட்ட அடுத்த நாள்லருந்து. இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இப்ப 27ஆம் தேதி சாரி 24ஆம் தேதி நைட்டு போடுறேன். ஓகே. இதுலயே எனக்கு 2 நாள் போயிடுச்சு. சரி விடுங்க. 2 நாள் போயிட்டு போகுது. அடுத்து பேலன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஜனவரி, பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து குரூப் 2A வைக்க போறாங்க. குரூப் 2Aவோட மெயின்ஸ் வைக்க போறாங்க OMRல. இதில வந்து பார்த்துட்டா வழக்கம் போல பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, செகண்ட்ல வந்து ஜிஎஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும். தெரியும்ல ஜிஎஸ் வந்து 150க்கும், ரீசனிங் வந்து 50 கொஸ்டினும் வைக்க போறாங்க. அடுத்து இது எழுதுனதுக்கப்புறம், அப்படியே கன்டினியூஸா ரெடி ஆகணும். 22 22ல வந்து 2 மெயின்ஸுக்காக. ஓகே. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? டோட்டல் வேக்கன்ட் என்ன? அதுக்கு எத்தன பேர்த்த வந்து டிஎன்பிசி அலோவ் பண்ணுது? அடுத்து நம்ம கையில வந்து எவ்வளோ நாட்கள் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். எக்ஸாம் வந்து என்னென்ன டேட்டு, அந்த எக்ஸாமோட அந்த பேப்பர் இதெல்லாம் வந்து பார்த்தாச்சா? இப்ப நான் யோசிச்சேன். சரி நம்மளோட பலம் என்ன? நம்மளால வந்து இந்த எக்ஸாம் எப்படி பண்ண முடியும்? நம்மளோட பலம் என்ன? பலவீனம் என்ன? அப்படின்னு சொல்லி எழுதலாம்னு நெனச்சேன். சரி அப்படி எழுதத விட, இத வந்து நம்ம ஒரு கொஸ்டினாவே யோசிச்சு பார்க்கலாம். இப்ப வந்து இந்த மாரியெல்லாம் கொஸ்டின் வரலாம். இதுக்கு இந்த மாரிலாம் ஆன்சர் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த அந்த டைப்ல யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஸோ அப்படி முடிவு பண்ணும்போது, இப்ப இந்த சொசைட்டில இருக்க சில பிரச்சனைகள வந்து நான் கொஸ்டின்ஸா எழுதியிருக்கேன். ஓகே பாருங்க. இப்ப ரீசென்ட்டா ரொம்ப பெரும் பிரச்சனை அப்படின்னா, அது ஆரவல்லி மலைத்தொடர் தான். ஓகே. இது வந்து இந்தியாவோட சிலபஸ் தான். இருந்தாலும் நம்ம என்ன சொல்றது? இந்திய லெவலுக்கானது. இந்த ஆரவல்லி மலைத்தொடரோட பிரச்சனை. நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவ நீங்க பாருங்க. ஆனா தமிழ்நாட்டோட சிறப்பு பார்வையுடன் பாருங்க. அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு. அடுத்து நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தெருநாய்க்கிடி. அப்பா எவ்வளோ ரேபிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆணவ படுகொலை தெரியும். கவின் கொலை வழக்கு, வரதட்சணை மரணங்கள், திருப்பூர் ரித்தன்யா. அடுத்து இந்த 100 நாள் வேலையில வந்து பேர மாத்திருக்காங்க. பேர் மாத்துறத விட, அதில இன்னொரு வேலையும் பண்ணியிருக்காங்க. ஃபண்டுல வந்து ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. வந்து ரூ. 100 குடுத்துட்டு இருந்த இடத்துல, நான் ரூ. 60 தரேன். நீ ரூ. 40 போட்டுக்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட் மேல வந்து அதுக்கான அந்த சுமைய வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து நம்மகிட்ட எஸ்ஐஆர். அப்புறம் பாராளுமன்ற தொகுதி மறுவரையறை. மக்கள் தொகைய வச்சு பண்ணாங்கன்னா, இப்ப நம்ம வந்து நம்மளோட ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து கம்மியா தான் இருக்கு. அதனால நம்ம பாதிக்கப்படுவோம் இல்லையா? மக்கள் தொகைய கட்டுப்படுத்தாத மாநிலங்கள் பயனடையும். கட்டுப்படுத்தின நம்ம அடி வாங்குவோம். இல்லையா? இது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இப்ப டித்வா புயல் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு டாலரோட மதிப்பு வந்து ரூ. 90 ரூ. 91 அப்படின்னு சொல்லி பீக்ல போயிட்டுருக்கு. அடுத்து மத நல்லிணக்கம். ஆக்சுவலா இதில இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற வார்த்தை எழுதக்கூட எனக்கு பிடிக்கல. நான் ஒரு சுத்தமான இந்து தான். ஆனா இவங்க பண்ற இம்சையில
மத நல்லிணக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, போதாதுக்கு நாளைக்கு கிறிஸ்மஸ் வேறு. இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. முஸ்லீம்கிட்ட பண்ணுறாங்க, கிறிஸ்டின்ஸ்கிட்ட பண்ணுறாங்க. முடியல. அவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்தால் தான் இந்தியா அழகாக இருக்கும். ஓகே. மத நல்லிணக்கம் ஒரு பெரும் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அடுத்து சிறைச்சாலை மரணம் தெரியும், அஜித் அப்படின்னு சொல்லிட்டு. அருங்காட்சியகங்கள் நம்ம என்னத்தான் வந்து இவ்வளோ பழமையானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளோட அந்த தொல்லியல் ஆய்வுகளை கொடுத்தாலும் ஒன்றிய அரசு வந்து அதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம எடுத்த பொருட்களை நாமளே கடைபிடிச்சாச்சு. அதாவது வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி அருங்காட்சியகங்கள் ஆரம்பித்தாச்சு. அடுத்து ஜிடிபியோட க்ரோத்து. சும்மா தமிழ்நாட்டை வந்து குறை சொல்கிறாங்க. பட் ஜிடிபி அப்படின்னு சொல்லி அந்த க்ரோத் ரேட் எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு எல்லாத்துலேயும் டாப்பில் தான் இருக்குது. அடுத்து பார்த்தா ஒர்க் மசோதா. இந்த மாதிரி இவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இத்தனை பிரச்சனைகளை பற்றியும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, நாலேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து 99% இல்லைனாலும் யாராலையுமே வந்து 99% 100% இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளோ இல்லைனாலும் கண்டிப்பாக இப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி படித்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த 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 கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு வந்துச்சு இதை நான் எழுதும்போது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒர்க் மசோதா. காற்று மாசு. ஆமாம், காற்று மாசு பெரும் பிரச்சனை. சாலை விபத்து, ரயில் விபத்து தெரியும்ல. இந்த கவர்மெண்ட் பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆனது. அடுத்து ரயில் விபத்து அப்படிங்கிறது நான் எதை சொல்ல வரேன்னா, ரயில் ரோட்டில் வந்து என்னதான் கவச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதனங்கள் அவங்க பொறுத்தினாலும் இன்னுமே யானைகள் வந்து அடிபட்டு இறந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து டிஜிட்டல் கைது. நாங்கள் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலில் பேசி அவங்கக்கிட்ட பணத்தை வந்து திருடுறது, அது ரொம்ப ரொம்ப இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால் டிஜிட்டல் கைது. புவிசார் குறியீடுகள். பெயர் மாற்றம். ஆளுநர் மாளிகைக்கும் இன்னும் பிரதமரோட மாளிகைக்கெல்லாம் பேர் மாற்றிட்டு இருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கு மாளிகைக்கெல்லாம் பேர் மாற்றியெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்களோட ஆட்டிடியூடை மாற்றணும், அதுதான். அடுத்து இண்டிகோ விமானத்தில் இப்போ அவங்க வந்து ஒரு வேலை நிறுத்தம் சொன்னாங்களாம், அந்த பிரச்சனை. போலி மருந்து, இருமல் மருந்து குடித்து தமிழ்நாட்டிலேருந்து தயார் பண்ண இருமல் மருந்து குடித்து குழந்தைங்க இறந்தது. அடுத்து மேகதாது அணை. இந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியுது. இதை வந்து நான் எழுதுனதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓகே, நம்ம வந்து இது எழுதியாச்சு. இப்போ இந்த ஒரு பிரச்சனை வைங்களேன், ஒரு காற்று மாசுன்னு வைங்களேன், இதை வந்து நான் ஒரு பப்ளிக்காக வந்து நான் யோசிக்கிறேன். என்ன அரசு அதிகாரிங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி குப்பை கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பப்ளிக்காக இந்த இடத்துல யோசிச்சு சில பாயிண்ட்ஸ் முன்னாடி வைக்கிறேன். அதே வந்து அந்த இடத்துல நான் அரசு அதிகாரியாக ஒரு சில பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். என்ன மக்கள் இவங்க குப்பைத்தொட்டி இவ்வளோ வச்சாலும் பிளாஸ்டிக்கை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ஃபோனை தூக்கிட்டு சுற்றுறாங்க, 300 கிராம் ஃபோனை தூக்கிட்டு சுற்றுறாங்க. ஒரு பை எடுத்துகிட்டு போய் பொருள் வாங்க மாட்டாங்களா? இத்தனை பிளாஸ்டிக்கை வாங்கிட்டு வந்து வச்சு அதை இப்போ போட்டு எரித்து அது வந்து காற்றுல பரவி, அந்த மாதிரி மக்களாகவும் நான் யோசித்தேன், அதிகாரியாகவும் நான் யோசித்தேன். சில இடத்துக்கு சொல்யூஷன் சொன்னேன், மக்களாக சொல்யூஷன் சொன்னேன், அதிகாரியாக சொல்யூஷன் சொன்னேன். இந்த மாதிரி எனக்குள்ளே நான் வந்து கேள்வியும் கேட்டுக்கிட்டேன், பதிலும் கொடுத்துக்கிட்டேன். ஓகே. நான் ஏன் இப்போ சொல்ல வரேன்னா, என்ன மாதிரி ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் நம்மளால் இது முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி சிலர் வந்து டீமோட்டிவேட் ஆகிருப்பீங்கள்ல, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னோட இந்த வீடியோ வந்து 1% உங்களை ரீச் பண்ணி கண்டிப்பாக நம்மளால் முடியும், நம்ம வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். இப்போ இவ்வளோ நாளில் வந்து 23, இதில் 23, 24 போயிடுச்சு. ஓகே. டிசம்பர் 25லேருந்து நம்ம கையில் வந்து பிப்ரவரி 21 வரைக்கும் இருக்குது குரூப் 2 மெயின்ஸுக்கு. அதே மாதிரி பிப்ரவரி 7 வரைக்கும் இருக்குது குரூப் 2 ஏக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.